அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வெளிச்சத்தை தேடி கதையின் தொடர்ச்சி. என் கழுத்தில் தாலியை கட்டின என் கணவரை போய் பார்த்து வர கிளம்பினேன். பசியோடு தவிச்ச அவருக்கு என் கையால் சமைத்து கொடுத்து பரிமாறி உபசரித்தேன். அவர் பாதத்திலே விழுந்து அழுதேன். இப்படி எங்களை விட்டுட்டு போய் நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேல், நாங்களும் தவிச்சு போனோம். இனியாகிலும் இந்த கோலத்தை விட்டு விட்டு வந்து வீட்டோட இருங்கோ. குழந்தைக்கு ஒரு கல்யாணமானால். அம்மா, உங்களுக்கு அறிவு இருக்கா? திடீர்னு ஒரு சன்னியாசியை என் புருஷனு சமூகத்தின் முன் அறிமுகப்படுத்தினால் யாராவது நம்புவாங்களா? அவரை ரொம்ப பேர் இந்த தெருவிலே அடையாளம் கண்டுக்குவாங்க. மேலும் என்னை பற்றி எல்லோருக்கும் தெரியும். சபரி, நீ மனம் வச்சா சரின்னு சொன்னா. அம்மா மீண்டும் ஒரு முறை அழுதாள். என்னைக்கு உங்களை கைவிட்டுட்டு திருட்டு பணத்துடன் ஓடினாரோ அன்னைக்கே அவர் செத்துட்டாரம்மா. அட பாவி, என் பூவுக்கும் பொட்டுக்கும் அவர்தாண்டா பொறுப்பாளி. வெள்ளை புடவையும் விபூதியுமா என்னை பார்க்க உனக்கு ஆசையாக இருக்காடா? அதுக்காகத்தானா 10 மாதம் உன்னை நான் சுமந்தேன். அம்மா வீறிட்டு அலறினாள். அண்டை அசல் தெரிகிறா போல நாம் சண்டை போட்டுக்க வேண்டாம். எப்போ அவர் சந்நியாசம் ஏற்றுக்கொண்டாரோ அப்போவே அவருக்கும் நமக்கும் உறவு துண்டிச்சு போச்சு. இனி நீங்கள் அவர் மனைவி அல்ல, நான் அவர் பிள்ளை. நிர்தாட்சணியமாக பேசுகிற, நியாயமில்லடா. பெத்த தகப்பனை கடைசி காலத்தில் கஞ்சி களைய தவிக்க விடுறது நியாயமா? பச்சை குழந்தையும் ஒரு இளம் பெண்ணையும் சமூகத்தில் நிர்கதியாக நிற்க விட்டுட்டு போனது மட்டும் நியாயமா? ஒருத்தர் தப்பு செஞ்சால் நாமும் தப்பு செய்யணுமா? இது தப்பு இல்லை. அவர் எந்த உறவை வச்சுட்டு இந்த வீட்டுக்குள் நுழையக்கூடாது. நான் அனுமதிக்க மாட்டேன். சன்னியாசி வேஷத்திலே எந்த கடத்தல்காரன் கூட்டத்தில் இவர் சேர்ந்துண்டு இருக்காரோ யார் கண்டா? நாம் நிம்மதியாக கஞ்சியோ கூழோ குடிச்சுட்டு இருக்கிறது அவருக்கு ஆகலையா? நாளைக்கு திமு திமுன்னு போலீஸ் நம்ம வீட்டில் வந்து நிற்கணுமா? அம்மா, நீங்களே சொல்லியிருக்கீள். சேர்வராயன் சன்னியாசின்னு ஒருத்தர் சேலம் பக்கம் ரொம்ப பிரபலமாக இருந்து மந்திரம் மாந்திரிகம் எல்லாம் செய்ய ஆரம்பித்து ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக அவரை தரிசிக்க தொடங்கினார்கள் என்றும், பாத காணிக்கை என்று பணமாக தட்டில் ஏராளம் விழுந்ததும் என்றும் பிறகுதான் போலீஸ் கண்டுபிடித்தது அந்த சந்நியாசி ஜெயிலிலிருந்து தப்பி ஓடிய ஒரு ஆயுள் கைதி, கொலைகாரன். விரைவில் போலீஸ் புகுந்து கைது செய்து விட்டார்கள் என்று நீங்கள் தான் எங்களுக்கு கதை சொல்லியிருக்கீள். நம் நாட்டில் சந்நியாசிகளுக்கு பஞ்சம் ஏது? ஆனால் எல்லோருமே முற்றும் துறந்த மகான்கள் என்று நம்புவதற்கில்லையே. காலந்தொட்டு வேறு நாட்டில் உளவு கண்டுபிடிக்க ஊரில் யார் பெரிய புள்ளி கொள்ளையடிக்கலாம் என்று கண்டு வர இன்னும் பல காரியங்களை மறைக்க காவி உடை உடுத்தி கொண்டிருப்பது சரித்திர பிரசித்தம். நமது நாடோடி இலக்கியத்தில் கூட இது மாதிரி போலி சந்நியாசிகள் ரொம்ப உண்டு. வள்ளியை மணக்க சந்நியாச வேடம் போட்டதாக பாவம் முருகன் மீது கூட ஒரு குற்றச்சாட்டு உண்டு. படித்து விட்ட திமிரில் கண்ணா பின்னன்னு பேசுகிற அப்பா அப்படி ஒன்றும் கள்ளக்கடத்தல் கூட்டத்தில் இருக்கலை. பணத்தை எடுத்துட்டு போனது தப்புன்னு ஒத்துக்கிறார். பணம் செலவானதும் வடக்கே ஒரு ஆசிரமத்தில் சேர்ந்து சந்நியாசத்தை மேற்கொண்டு விட்டாராம். சந்நியாசி ஆறுது ஒன்றும் அப்படி நினச்ச போது போட்டிருக்க வேஷம் இல்லையாம். ஆசிரமத்திலே நல்லதொரு சீடனாக சில வருஷங்கள் உழைத்து அதன் தலைவரின் நன்மதிப்பை பெற்ற பிறகுதான் சந்நியாசம் அவர் தந்து ஏற்றுக்கொண்டார்கள். அப்போது அங்கேயே இருக்கிறது நம்மையெல்லாம் தேடிக்கொண்டு இங்கே வருவானேன்? சந்நியாசிகளுக்கு பாசம் பந்தம் இதெல்லாம் கூடாதே. உடம்புக்கு வந்து விட்டது, ஏதாவது ஆயிட்டான்னு புறப்பட்டு வந்திருக்கார். அவரை பார்த்தா உன் மனசு கரைஞ்சு போயிடும் சபரி. அவர் சொன்ன கதைகளை நீங்கள் விழுங்கி கொள்ள முடியும், என்னால் ஏற்க முடியாது. அவருக்கு உடம்புக்கு முடியலைன்னா அங்கேயே ஆசிரமத்து ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறது. அவருக்கு ஏதாவது ஆயிட்டா? அம்மா, சந்நியாசிகளுக்கு ஒரே ஒரு பந்தம் உண்டு. அவர்களுக்கு பெற்ற தாய் இறந்து போனால் அவளுக்கு கொல்லி வைக்கும் ஒரு கடமை உண்டு. தாய்க்கு மட்டும்தான் அந்த பாக்கியம். ஆனால் சந்நியாசி இறந்து போனால் அவருக்கு மகன் கொல்லி போட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களது முறைப்படி அவர்களை ஆசிரமத்திலேயே அடக்கம் செய்து விடுவார்கள். அந்த கதையை பேசிக்கொண்டு இங்கே வந்து இவர் நம் கழுத்தை அறுக்க தேவையில்லை. என்ன இருந்தாலும் அவர் என் கணவர்டா. எனக்குன்னு சில கடமைகள் இருக்குது இல்லையா? அம்மா அழுதாள். அந்த கடமையை செய்வதில் கண்ணகிக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு கடற்கரை ஓரத்தில் யாரும் சிலை எழுப்பி விட மாட்டாங்க. அப்பாவை நீங்கள் ரொம்ப நாளாக இந்த கோவிலில் சந்தித்து பேசி கொண்டிருக்கீங்க. உங்களை அவர் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கார். நீங்கள் செய்கிற பெரிய தப்பு அம்மா. ஏண்டா, நீ செய்கிறது மட்டும் தவறு இல்லையோ?
கோபத்துடன் உறுத்து விழித்தாள் அம்மா. நான் என்ன தவறு செய்துட்டேன் சொல்லுங்க? உன் மனசாட்சியை தொட்டு பார்த்துக்கோ. கடற்கரையிலே நீ தினமும் வசந்தாங்கிற பொண்ணோட பேசிட்டு இருக்கியாமே, பார்த்தவா என்கிட்ட சொல்லியிருக்கா. வசந்தாவை நான் காதலிக்கிறேன், அவள் என்னை காதலிக்கிறாள். இதில் என்ன தவறு? ஜாதி சமய இடைஞ்சல் எதுவும் கிடையாது. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சில நாளாக எனக்கு உன்னை பற்றியும் தான் உள்ளூர கவலை. வசந்தா யார் தெரியுமா? நீ வேலை செய்கிற கங்காதர கம்பெனி வீட்டு பெண். அது தெரியும். அதனால் என்ன? நீ ரொம்ப சினிமாக்களை பார்த்துட்டு அதில் வராப்புல குப்பத்து பையன் குபேரன் மகளை கல்யாணம் செய்துக்கிறாப்புல மங்களமான முடிவை எதிர்பார்க்குற. பணக்காரங்களோட பழகிறச்ச பாம்பு கிட்ட பழகிறாப்புல இருக்கணும். நாளை அவளுக்கு வேறு பெரிய இடத்திலே நிச்சயமாயிடும். நீ தான் மனசு உடைஞ்சு போவ. அதுக்கப்புறம் அதை முகாந்தரமாக வச்சுண்டு அசட்டு பிசட்டுன்னு நீ எதையாவது செஞ்சிட்டா தனியாக நான் தவிப்பேன். எல்லாருமா சேர்ந்து என்னை ஏன் இப்போவே கொன்னுடக்கூடாது? சரோஜா வீட்டு மனுஷா பிடுங்களை என்னால் சகிக்க முடியலை. அந்த குழந்தை கண்ணுமா கண்ணீருமா வாடறா. கழுத்தில் தாலியை கட்டி எனக்கு பூவும் பொட்டும் கொடுத்த மகராஜன் உடம்புக்கு வந்து ஒரு மரத்தடியில் அனாதையாக யாரும் கவனிக்க முடியாத நிலையில் கிடக்கார். பணக்கார பெண் மோகத்திலே பெத்தவகிட்ட கூட சொல்லாமல் நீ காதல் பண்ணிகிட்டு இருக்க. எதில் முடியுமோ? எந்த விதமான கஷ்டமும் வர்றதுக்கு முன்ன இந்த பூவும் பொட்டோட நான் போயிடணும்னு தெய்வமேனு தினமும் முத்துலிங்கேஸ்வரரை அழுது வேண்டிக் கொண்டு வரேன். உனக்கு என் மனம் போராட்டத்தை பற்றி என்ன தெரியும்? அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் எனக்கு பெண்ணாக பிறக்கவே ஆசை இல்லைடா. போரும், இந்த ஜென்மத்திலே நான் பட்ட பாடு. அம்மா அழுத போது அவனால் தாழ முடியவில்லை. சற்றென்று அருகில் போய் உட்கார்ந்து கொண்டான். அம்மா, உங்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கூலி வேலை செய்தாவது காப்பாற்றுவேன். நீங்கள் மனம் ஒடிஞ்சி அழறது என்னை சித்திரவதை செய்கிறதம்மா. நம்ம வருங்காலத்துக்காக நல்லதுக்காகத்தான் சொன்னேன். சரோஜா புககத்தார் இந்த அப்பா சங்கதியை கேள்விப்பட்டால் அவளை இன்னும் ரொம்ப இலக்காரம் பண்ணுவா. யாரோ ஒரு திருடனை இந்த வயதில் நீங்கள் புருஷன்னு வீட்டில் சேர்த்து கொண்டு விட்டதாக உங்கள் நடத்தைக்கு மாசு கற்பிப்பா அம்மா. எனக்கு தெரிஞ்ச வர ஒரு தூசி கூட உங்கள் மேலே பட்டதில்லை. பவித்திரமான உங்களது பேருக்கு ஏதாவது தவறு வந்துட்டா என்னால் தாங்க முடியாதம்மா. அதுக்காகத்தான். பேச முடியாது விம்மியபடி அவன் தன் தாயாரின் தோள் மீது தலையை சாய்த்து கொண்டான். சே, அசடு, அழாதே. ஆண் பிள்ளை சிங்கம் அழலாமா? அம்மா புடவை தலைப்பால் அவன் கண்ணீரை துடைத்து விட்டாள். தன் முகத்தையும் துடைத்து கொண்டாள். இதையெல்லாம் பற்றி பிறகு நன்னா யோசித்து பேசலாம். இப்போ அப்படியே விட்டு வைப்போம். எழுந்து கை கால் அலமிண்டு வா. நான் கூட மத்தியானம் எதுவும் சாப்பிடலை. 2 பேரும் சாப்பிடுவோம் உபசரித்தாள். கலைந்து விட்ட தன் கூந்தலை சீராக்கி கொண்டு குங்குமப் பொட்டை சரி செய்து கொண்டு அவனது தட்டை கூடத்து தரை மீது வைத்து சாப்பாட்டை சூடாக்கி பரிமாறினாள். நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடுங்க அம்மா, உபசரித்தான் அவன். அம்மா, கத்திரி வத்தல் குழம்பு தேனாக இருக்குமா? என்ன இருந்தாலும் உங்கள் கைமணம் சமையலில் யாருக்கும் வராது. குழம்பை பிசைந்து வாயில் போட்டு சுவைத்தபடி தாயை புகழ்ந்தான். இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊற்றட்டுமா? கறியை தொடலையே. வாழைத்தண்டு உடம்புக்கு நல்லது. கிட்னியில் கல் வராதுன்னு ஏதோ படித்தேன். என் குழந்தைகள் ஆரோக்கியம் சீரும் சிறப்புமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் பகவானேன்னு தினமும் வேண்டிக்கிறேன். சரோஜாவுக்கு கொஞ்சம் கருவடம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு நாள் நீ கௌரவத்தை பாராமல் அவள் புக்ககத்தில் கொண்டு கொடுத்துட்டு வாடா. ஜவ்வரிசி வடம்னா குழந்தைக்கு ரொம்ப ஆசை. கொடுத்துட்டு வரேன் அம்மா. அவள் மாமியார் காலகண்டி கேட்பா. வெறும் வத்தல் வடகத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு வைர மூக்குத்தி சமாச்சாரத்தை சமாளிக்கலாம்னு பார்த்துட்டீங்களா? பட்டுன்னு சொல்லுவா. வெறும் கருவடகம் கொடுத்தால் இப்போது எண்ணெய் விற்கிற விலையில் யார் அதை பொறிக்க முடியும் அப்படின்னு கேட்பாள் அவள் நாத்தனார், அந்த வாயாடி. பெண்ணை பெற்றுட்டேன், அவள் சொல்கிறதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அடங்கி போகணும். அதெல்லாம் அந்த காலம். நாமும் எதிர்த்து பேசணும். அப்போ தான் அடங்கி போவா. சாப்பிட்ட பின்னர் கை கழுவி கொண்டு அம்மாவுக்கு உதவியாக தட்டுக்களை கழுவி சுவர் ஓரமாக கவிழ்த்து விட்டு பாயை உதறி போட்டான். தலையணையை போட்டுக்கொண்டு அம்மா படுக்க உட்கார்ந்தாள். உள்ளிருந்த தன் ஜமுக்காலத்தை எடுத்து உதறி அவன் கூடத்தில் வேறு ஒரு பக்கத்தில் தாழ்வார ஓரமாக காற்றை உத்தேசித்து போட்டுக்கொண்டு தலையணையை எடுக்கப் போன போது வாயில் கதவு படபடவென்று தட்டப்பட்டது. வேகமாக சென்று கதவை திறந்தான். சரோஜாவின் கணவனும் இன்னும் சில இளைஞர்களும் நின்று கொண்டிருந்தனர்.
மாப்பிள்ளையின் முகம் பேயர்ந்ததை போல் இருந்தது. உள்ளே வாங்கோ, உட்காருங்கோ என்றபடி கதவை அகலத் திறந்துவிட்டு, அம்மா, மாப்பிள்ளை வந்திருக்கார் குரல் கொடுத்தான். வாரி சுருட்டி கொண்டு அம்மா எழுந்து வந்தாள். அவிழ்ந்து முதுகில் புரண்ட கூந்தலை முடிந்து கொண்டே வாசலுக்கு ஓடி வந்தாள். சரோஜாவுக்கு நெருப்பு காயம் ஏற்பட்டு விட்டது. மண்ணெண்ணெயை மேலே கொட்டிண்டு பத்த வச்சுண்டா. மாப்பிள்ளை திக்கினான். ஐயோ சரோஜா, என்ன காரியம் செய்தே? அம்மா 8 வீடு கேட்கும் அளவு அலற விஷயம் ஒரு வினாடியில் அக்கம் பக்கம் பரவிவிட்டது. நெருப்பு வத்த வச்சு கொண்டு விட்டாளா? அடப்பாவி பெண்ணே, செத்த பொறுத்து கொண்டிருக்கப்படாதா? பாவம் பார்வதி, அவ வயிற்றுல நெருப்பு வச்சிட்டியே அம்மா, புலம்பினாள் எதிர் வீட்டு பாட்டி. டாக்ஸி எடுத்துக்கொண்டு வரோம், ஆஸ்பத்திரியில் தானே இருக்கா, போய் பார்க்கலாம். காயம் ரொம்ப பலமா மாப்பிள்ளை? கூட்டத்தில் ஒருவர் விசாரித்தார். ஒரு சில பவுனுக்கும் வயிறு மூக்குத்திக்கும் தன்மேல் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தற்கொலை செய்து கொள்ள முயல்வாளா? என்ன அக்கிரமம்! அதிர்ந்து போனான். அவனையும் அறியாது சபரி அழுதான். ஆஸ்பத்திரியில் தீவிர கவனிப்பு பகுதியில் மிகவும் மோசமான நிலைமையில் சரோஜா அனுமதிக்கப்பட்டிருந்தாள். வராந்தாவில் கிடந்த பெஞ்சுகள் மீது அவர்கள் அனைவரும் கவலையோடு காத்திருந்தனர். உள்ளே இருந்து வேகமாக வெளிப்பட்ட நர்ஸிடம் ஓடிச் சென்று விசாரித்தாள் அம்மா. குழந்தைக்கு எப்படிம்மா இருக்கு? பேசுகிற நினைவு இருக்கா? தொண்டையை அழுகை அடைத்தது. டையிங் ஸ்டேட்மெண்ட் வாங்கவே ரொம்ப பாடா இருக்கு. அரைகுறை நினைவு, பேச முடியாம தொண்டையெல்லாம் நெருப்பு காயம். ஓவென்று அலறி அழ இருந்த அம்மாவை கட்டி பிடித்து கொண்டு வராந்தாவுக்கு வெளியே பரவி கிடந்த தோட்டத்திற்கு தள்ளி கொண்டு வந்தான் சபரி. சரோஜாவை பறிகொடுக்கப் போகிறோம் என்ற உள்ளுணர்வில் ஏற்பட்ட துயரம் அவனது கண்களிலும் நீர் புரள செய்து விட்டிருந்தது. சரோஜா ஏன் இப்படி செஞ்சா? சபரி, அவளை நாம் மறுபடி பார்க்க மாட்டோமா? என் வயிற்றிலே தீய வச்சிட்டாளே. சரோஜா, ஏம்மா இப்படி பண்ணின? குலுங்க குலுங்க அவள் அழ கண்ணீரை சிந்தியபடி அம்மாவை சமாதானப்படுத்த முயன்றான். அப்படிதாம்மா, டாக்டர் நர்ஸுகள் நம்மை முதலில் பயம்புறுத்துவா. நம்பிக்கை தெரிவித்துவிட்டு ஏதாவது ஆயிட்டா அவர்கள் கௌரவம் பேரெல்லாம் கெட்டுடுமே. அதனால் மதில் மேல் பூனையாக பதில் சொல்லுவா. சரிடா சபரி, நான் மரத்தடியில் உட்கார்ந்துண்டு என் இஷ்ட தெய்வத்தையெல்லாம் சிரமிச்சுட்டு இருக்கேன். நீ செத்த போய் என்னன்னு பார்த்துட்டு வந்து சொல்லிண்டு இரு. எனக்கு அந்த வராண்டா பெஞ்சில் மாப்பிள்ளை மூஞ்ச பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க அருவருப்பாக இருக்குடா. நம்ம குழந்தையை அனுசரித்து கொண்டு போகாத கிராதகண்டா அவன். சரிம்மா, மௌனமா அழாம தைரியமா இருங்கோ, நான் பார்த்து விட்டு வரேன். அம்மாவுக்கு ஆறுதல் பல சொல்லிவிட்டு அவன் மெல்ல கலவரத்துடன் சென்றான். வெளியே வந்த டாக்டர் முகமே சொல்லிவிட்டது. பிரயோஜனமில்லை. ரொம்ப நெருப்பு காயத்தினால் ஏற்பட்ட ஷாக். இதயம் நின்று செத்து போய் சில நிமிடங்கள் ஆகிறது. உடலை உடனே தர முடியாது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பிறகுதான் தருவாங்க. இப்போ இது போலீஸ் கேஸ் ஆச்சே. தற்கொலையா கொலையான முடிவு தெரியணுமே. டாக்டர் தமது தோள்களை குலுக்கி டக் டக் என்று பாதணி சப்திக்க நடந்து போய்விட்டார். சரோஜா என்று ஒரு முறை கூவிவிட்டு துண்டை அடைத்து கொண்ட ஜெகதீசனை சபரிக்கு பிடிக்கவில்லை. கடங்கார பாவி, என் தங்கையை காவு கொண்டு விட்டானே. ஆத்திரமும் துக்கமும் தாளாது தோட்டத்திற்கு ஓடினான். என்னடா டாக்டர் சொல்றார்? அம்மா தவித்த போது தாங்க முடியாது அவன் கழுத்தை கட்டி கொண்டான். ஆஸ்பத்திரியில் அலறி புடைத்து கொண்டு அழக்கூடாது. மற்ற நோயாளிகளுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. ஆனாலும் தாழ முடியவில்லை. அம்மா, சரோஜா போயிட்டாமா, போயிட்டாமா. புககத்தாரின் பிடுங்களை தாங்க முடியாது உலகத்தை விட்டே போயிட்டாமா புலம்பினான். ஓவென்று அழத் தொடங்கிய அம்மாவின் வாயை பொத்தி அவளை வெளியே அழைத்து கொண்டு ஒரு ஆட்டோவில் ஏற்றினான். அவ மூஞ்சியாவது செத்த பார்க்குறேன்டா. அம்மா அழுத போதுதான் சொன்னான். மூஞ்சின்னு ஒன்று இருந்தாதானே அம்மா? ஏகப்பட்ட நெருப்பு காயம், பேச முடியாது, உயிர் மட்டும் லேசா துடிச்சுட்டு இருந்திருக்கு. அவ தான் தன் மேலே நெருப்பு வச்சு கொண்டாலோ, அந்த பாவிகள் மேலே ஊற்றி எரிய விட்டார்களோ, கடவுளுக்குத்தான் வெளிச்சம், குமுறினான். அன்று இரவு இருவரும் உறங்கவே இல்லை. அம்மா நினைத்து நினைத்து அழுதாள். அவன் தாழ்வாரத்தில் பல யோசனைகளுடன் உலவிக் கொண்டிருந்தான். சில தினங்களுக்கு முன்னர் பத்திரிகையில் வந்ததொரு விவரம் அவன் மனதை வெகுவாக உறுத்தியது. பெண் வைத்திய மருத்துவக் குழுவைச் சேர்ந்த ஒரு பிரபல வைத்தியர் பத்திரிகைக்கு கொடுத்த செய்தி அது. திருமணமான பெண்கள் தற்கொலை செய்து கொள்வது இந்தியா முழுவதிலும் அதிகமாகிவிட்டிருக்கும் ஒரு கலவரமான நிலையாக இப்பொழுது உள்ளது. அதை பற்றி எங்கள் கூட்டத்தில் பேசப்போகிறோம். தற்கொலை செய்து கொள்ளும் முறைகளை ஊன்றி கவனிக்கும் போது நமது சமுதாய அமைப்பில்
ஒரு வித்தியாசமான மாறுதல் சமீப காலத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிகிறது. மண்ணெண்ணெய் ஊற்றி தன் மேல் நெருப்பை வைத்துக்கொண்டு அதன் விளைவாக இறக்கும் பெண்கள் முன்னை விட மும்மடங்கு அதிகமாகிவிட்டிருக்கின்றனர். இவர்களில் 80% கல்யாணமான பெண்கள். கல்யாணமாகி 2 அல்லது 3 வருஷத்திற்குள் இப்படிப்பட்டதொரு முடிவை தேடிக்கொள்கின்றனர். புள்ளி விவரத்தை பார்த்தால் தென் சென்னையில் மட்டும் ஆண்டுக்காண்டு நெருப்பு காயத்தில் இறக்கும் பெண்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டு போகிறது. வேலை செய்து கொண்டிருப்பவர்களாக இருந்தும் பொருளாதார சுதந்திரமில்லாத குறை இவர்கள் மரணத்திற்கு ஓரளவு காரணமாக கருதப்படுகிறது. தங்களது கணவன், மாமியார், உறவினர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியாத தோல்வியும் ஒரு காரணம். இந்த மரணங்களை அலசி பார்க்கும்போது சில தற்கொலை அல்ல, கொலை என்ற சந்தேகம் கோர்ட்டுக்குள் வந்து நிற்கின்றன. ஆனாலும் நிச்சயமாக நிரூபிக்க முடியாத நிலையில் உள்ளது. சரோஜாவின் நாத்தனாரும் மாமியாரும் சேர்ந்து கொண்டு மண்ணெண்ணெய் ஊற்றி அவளை கொளுத்தி கொண்டு விட்டார்களோ? கூசாமல் இருவரும் கொலை செய்யும் இனத்தைச் சேர்ந்த படுபாவிகள். போஸ்ட்மார்ட்டத்தில் தெரியாது போனால்? சரோஜா மட்டும் பேச முடிந்து மரண வாக்குமூலம் கொடுத்திருந்தால், தன்னை கொலை செய்தவர்கள் மாமியாரும் நாத்தனாரும் என்று கூறிவிட்டு போயிருந்தால், அவர்கள் இருவரையும் கைகளை பிசைந்து கொண்டு ஓங்கி தலையில் அடித்து கொண்டான் சபரி. மறுநாள் மாலை பிரேத பரிசோதனைக்கு பின் சரோஜாவை ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு நேரே இடுகாட்டுக்கு போய்விட்டான். ஆனால் சபரியின் மனம் சமாதானமடையவில்லை. ஜெகதீசன் அக்கம் பக்கத்தரை அணுகி துப்பறிந்து பார்த்தான். உண்மையில் அது கொலையாக இருந்தால் கூட யார் சொல்லப் போகிறார்கள்? தமக்கென்ன வம்பு? பின்னால் கோர்ட், போலீஸ் ஸ்டேஷன் என்று நடக்க நேரும். நம் காரியம் கெட்டுப்போகும் என்ற மனப்பான்மை. என்னமோ ஒரே சத்தம் கேட்டது. குளியல் அறை கதவை ஓங்கி உதைத்து திறந்தாங்களாம். சரோஜா புடவை தலையெல்லாம் பத்தி கொண்டு கிடந்தாளாம். ஒரு குடம் ஜலத்தை கொட்டி முதலில் தீயை அணைச்சிட்டாங்களாம். கடிதாசு ஏதும் எழுதி வச்சுட்டு இந்த காரியத்தை பண்ணலையாம். அடுத்த வீட்டுக்காரர் ரகசியமாக சொன்னார். அவ மாமியார் பாவம் கவலைப்படுறா. செஞ்சதை ஒழுங்கா செய்யாம பாவி பெண் எங்களை காட்டி கொடுக்குறாப்பல போயிட்டாளேன்னு. ஒரு கடிதாசு எழுதி வச்சுட்டு கொளுத்துண்டு சாகிறது தானே. அனாவசியமா போலீஸார் எங்களை என்ன கேள்வி கேட்டாங்க? ஊரார் சந்தேகத்தோட பார்க்குறாங்க. வடக்கே ஒரு மாமியாரும் புருஷனும் சேர்ந்து ஒரு பெண் மேலே மண்ணெண்ணெயை கொட்டி பற்ற வச்சுட்டு போலீஸில் அகப்பட்டு கொண்டு திண்டாடுற கதையை காது கேட்க கோடி வீட்டுக்காரி சொல்கிறப்போ நாக்கை பிடுங்கிக்கலாம்னு அவமானமாக இருக்குது. இவ போயிட்டா மகராசி. எங்கள் ஜெகதீசனுக்கு சட்டுன்னு பொண்ணு கொடுக்க பலர் தயங்குவாளே. சரோஜாவின் மாமியார் பலரிடம் கூறி கொண்டிருந்தாள். பத்திரிகைகளில் எல்லாம் சரோஜாவின் கதை இடம்பெற்றுவிட்டது. சபரிநாதனை துக்கம் விசாரிக்காதவர்கள் அலுவலகத்தில் ஒருவர் கூட பாக்கி இல்லை. நேரே வர முடியாது. வசந்தா அவனுக்கு தன் அனுதாபத்தை கடிதம் மூலம் தெரிவித்திருந்தாள். அம்மா எழுந்திருக்க கூட சக்தியின்றி துயரத்தில் துவண்டு போய்விட்டிருந்தாள். அந்த நிலைமையிலும் அவளுக்கு தன் கணவரை பற்றிய நினைவு. பேப்பரில் பார்த்துருப்பார். எதுக்கும் நீ ஒரு வார்த்தை நடந்தது பற்றி சொல்லிட்டு வந்துடு. அம்மா விக்கி அழுதாள். அவளுக்கு அமைதி கொடுக்க அப்படியே செய்கிறேன் என்று தலையை ஆட்டினான். ஆனால் அவன் தன் தந்தையை சந்திக்க விரும்பவில்லை. பெற்றவன் ஒழுங்காக இருந்திருந்தால் சரோஜாவுக்கு இந்த கதி ஏற்பட்டிருக்காது என்றதொரு எண்ணம் ஆத்திரமாக அவனுள் புகைந்து கொண்டிருந்தது. ஒரு சிநேகிதன் மூலம் போய் சொல்ல ஏற்பாடு செய்துட்டான். இப்போ நீங்கள் உங்கள் உடம்பை கவனிச்சுக்கணும். இந்த பயங்கரமான துக்கத்தில் ஒரே வாரத்தில் பாதியே இழைச்சி போயிட்டேலம்மா. அம்மாவை தேடிக்கொண்டு அவள் வேலை பார்த்த இடத்து பெரிய மனிதர் வீட்டு பெண்கள் சிலர் துக்கம் விசாரிக்க வந்து போயினர். அவர்களில் ஒருத்தி அந்த பகுதியின் மாதர் சங்கத்தை சேர்ந்தவள். அவள்தான் உசுப்பி விட்டு போனாள். சரோஜாவின் மரணம் சந்தேகமான சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்கிறது. இதை அரசு மறுபரிசீலனை பண்ணி முடிவெடுக்க வேண்டும் என்று நாங்கள் பெண்கள் பலர் கையெழுத்து போட்டு ஒரு மனுவை நேரடியாக ஆளுநரிடம் ஒப்படைக்கப் போகிறோம். கூட்டங்கள் போட்டு இந்த மாதிரியான தீ விபத்துகளை போலீஸ் தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்ற தீர்மானங்களை எழுப்பப் போகிறோம் என்று கூறிவிட்டு போனாள். அவள் சும்மா சொல்லவில்லை. கூட்டம் போட்டு பேசி பல பெண்கள் கையெழுத்து வாங்கி ஊர்வலமாக சென்று ஆளுநர் மாளிகையில் சேர்ப்பித்துவிட்டு வந்தாள். பத்திரிகைக்காரர்களுக்கு ஒரு சூடான செய்தியும் படங்களும் கிடைத்தன. மறுபரிசீலனை செய்த பின்னரும் தற்கொலை என்றுதான் சரோஜாவின் மரணம் ஊர்ஜிதமாகியது. இல்லை இல்லை, இது கொலை.
தன்மேல் மண்ணெண்ணெயை ஊற்றி கொள்ள வேண்டிய கோபம் வரும் வரை குழந்தையை அந்த ராட்சசிகள் பிடுங்கி தின்றிருக்கிறார்கள். ஆகவே கொலைக்கு சமந்தானே என்று வேலையிலிருந்து வந்த சபரி ஒரு நாள் கோபத்துடன் துயரத்துடன் கத்தினான். சரோஜா இறந்து 2 மாதங்களாகிவிட்டிருந்தன. குச்சியாக இளைத்து போன அம்மா டிஃபன் செட்டுடன் அப்பாவை காணச் செல்வதை பற்றி அவன் ஏதும் பேசவில்லை, தடுக்கவும் இல்லை. ஒரு நாள் வீடு வந்த அம்மா நெஞ்சை பிடித்து கொண்டு தூண் மீது சாய்ந்தபடி உட்கார்ந்தாள். சபரி, என்னவோ மார்பில் அடைக்கிறது, கொஞ்சம் குடிக்க ஜலம் கொண்டு வா, திணறினாள். முகம் முழுவதும் வியர்த்து விட்டிருந்தது. துடிப்பவள் போல கண்கள் சுருங்கின. தண்ணீரை கொண்டு வந்தபோது ஒரு வாய் பருகின அம்மா அவனை பார்த்து லேசாக முறுவலித்தாள். ஹார்ட் அட்டாக் போல இருக்கு, ஆஸ்பத்திரியில் சேர்த்துடு, உனக்கு ஏன் வீண் கஷ்டம் என்றாள். மறுபடி ஆஸ்பத்திரிக்கு அவன் நடக்க வேண்டிய துர்பாக்கியம். 2 தினங்களில் கொஞ்சம் குணமானது போல தெரிந்தாள். வீட்டுக்கு போக வேண்டும் என்று பிடிவாதத்துடன் ஆஸ்பத்திரியிலிருந்து திரும்பிவிட்டாள். கூடத்து தரையில் பாயில் கிடந்தவள் மகனை அருகில் கூப்பிட்டாள். பூவும் பொட்டுமாக புறப்பட்டு போகிறோமேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சபரி. மறுபடி நெஞ்சு வலிக்கிறது. அப்பா கிட்ட நீ சரோஜாவை பற்றி ஒன்றும் சொல்லலையாம். உனக்கு அவரை பார்க்க பிடிக்கல, பரவாயில்லை. உண்மையில் அதுக்காக எனக்கு கோபம் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று கடைசியாக கேட்டுக்கிறேன். எனக்கு அப்புறம் அவர் ரொம்ப நாள் இருக்க மாட்டார். வேப்ப மரத்தடியிலே வெயில், மழை, குளிர்னு அவர் உடம்பு எத்தனை நாளுக்கு தாக்கு பிடிக்கும்? என்னை மஞ்சளும் குங்குமமுமா அனுப்பிட்டு அவர் காலம் முடிஞ்சதும் அவரை அனாதை பிணமாக கிடக்க வைக்காம அவரையும் அனுப்பிடுடா. இதை சொல்லி முடிக்க அவளுக்கு நீண்ட நேரம் பிடித்தது. மூச்சு வாங்கியது. கண்களில் நீர் பெருகியது. அம்மா, கவலைப்படாதீங்க, உடம்பை அலட்டிக்காதீங்க, அப்படியே செய்திடுறேன், சத்தியம் என்றதும் அவள் முகத்திலே முறுவல் அரும்பியது. அவனது கரத்தை அன்போடு பிடித்து கொண்டிருந்தாள் சில நிமிடங்கள். தன் பிடியிலிருந்து அவள் கரம் நழுவி தானே கீழே விழுவதைக் கண்டு திடுக்கிட்டு அம்மாவின் முகத்தை தொட்டு பார்த்தான் சபரி. அவள் அமைதியாக செத்துவிட்டிருந்தாள். தெருவே அவளது கடைசி யாத்திரையை காண கூடிவிட்டது. கேள்விப்பட்ட பெரிய மனிதர் வீட்டு அம்மாக்கள் காரில் வந்து இறங்கினர். கவலை தெரிவித்தனர். ஈமச்சடங்குகளுக்கு பொருள் தந்து உதவினர். சிவப்பு சல்லா துணியில் பெரிய குங்கும பொட்டும் மல்லிகை மாலையுமாக அவள் சாவில் கூட அழகாக அமைதியான ஒரு நல்ல பெண்மணியாக இடுகாட்டிற்கு ஜாம் ஜாம் என்று போய்விட்டாள். பெற்றவளுக்கு நெருப்பு போட்டுவிட்டு சொல்லிவிட முத்துலிங்கேஸ்வரர் ஆலயத்திற்குள் நுழைந்தபோது அங்கே ஒரு கூட்டம். இந்த கிழம் மரத்தடியில் செத்து கிடக்கிறது, அனாதை பொணம் என்று முணுமுணுத்த அர்ச்சகரிடமிருந்து உத்தரவு வாங்கி கொண்டு போலீஸ் புகுந்து மேலே பற்பல சிக்கல்கள் ஏற்படும் ஒருவரை அழைத்து வந்து சாவு இயற்கை கோளாறினால் ஏற்பட்டது என்றதொரு சான்றிதழ் வாங்கி கொண்டு ஒரு டாக்ஸியில் தூக்கி போட்டுக்கொண்டு இடுகாட்டிற்கு விரைந்தான். முதல் நாள் தாயாருக்கு நெருப்பு போட்ட கடமையை முடித்தான். அடுத்த நாள் அப்பாவை அனுப்பி வைத்தான். எல்லோரும் போய் அனாதையாக தன்னந்தனியே அவன் தவித்து கொண்டிருந்தான். கொஞ்ச நாட்களாக வசந்தா அவனை கடற்கரையில் சந்திப்பதை நிறுத்திவிட்டிருந்தாள். என்ன காரணம் என்று கவலையுடன் ஒரு நாள் அவளது அலுவலகத்திற்கே சென்று பார்க்க முயன்றான். அவங்க போன மாத கடைசியிலே வேலையை விட்டு போய்விட்டாங்க. கல்யாணமாக போகிறதாக பேச்சு காதில் விழுந்தது என்றாள் ரிசப்ஷனிஸ்ட். அதிர்ந்து போனான் அவன். அப்படி நடக்குமா? அப்பொழுதுதான் அடுத்த நாள் மாலை அந்த மொட்டை கடிதம் வந்தது. மறுநாள் காலை முதலாளி அவனை கூப்பிட்டு அவனது வேலைக்கு சீட்டு கிழித்து விட்டார். இப்பொழுது அவனுக்கு புரிந்தது, அம்மா சொன்னது எத்தனை பெரிய உண்மை. பணக்காரர்களோடு பழகும்போது பாம்போடு பழகுவது போல ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் கொஞ்சம் அசட்டியாக இருந்து விட்டான். இல்லை இல்லை, ரொம்பவே நம்பிவிட்டான். ஆசையை தூண்டிவிட்டு அவள் மோசம் செய்து விட்டாள். அந்த கடிதம் உண்மையாக இருந்தால் உண்மைதான், இல்லாவிட்டால் ஒரு தடவையாவது அவனை சந்திக்க முயற்சிக்க மாட்டாளா? அவன் வேலைக்கு வெடிவைத்து விட்டதுடன் அவனை உதறிவிட்டு வேறு ஒருவனுக்கு கழுத்து நீட்டப் போகிறாள் வசந்தா. சினிமாவில் நடக்கும் குடிசை வாழ் காதலனை பங்களாவாசியான பணக்கார பெண் மணந்து கொள்ளும் வினோதம். நடைமுறையில் பணம் பணத்தை தான் தேடி ஓடும். அம்மா உலக அனுபவம் அறிந்தவள், சொன்னது அத்தனையும் உண்மை. தங்கை இறந்து போன துயரம், தாயின் மரணம், வேண்டாத அப்பாவுக்கு கடைசி கடமை நிறைவேற்றி வந்துவிட்ட மனக்கசப்பு, வேலை போனது ஒரு கஷ்டம், காதலி தந்த ஏமாற்றம், இத்தனையையும் அவனால் ஒரேடியாக தாங்கிக் கொள்ள முடியவில்லை.
முகத்தை கூட மழித்து கொள்ள பிரியமின்றி தாடியும் மீசையுமாக வீட்டில் இருந்த அரிசி பருப்பு தீர்ந்து போகும் மட்டும் தானே சமைத்து சாப்பிட்டு விட்டு வீட்டை பூட்டி கொண்டு வேலை தேடி அலைந்தான். பல அலுவலக படிகளை ஏறி இறங்கியது. முந்தைய அனுபவம் ஏதாவது உண்டா? அப்படி இருந்தால் சான்றிதழ் வாங்கி வரவும் என்று சிலர் துரத்தினர். சிலர் வேலை இல்லை என்று கைவிரித்தனர். அம்மா உயிரோடு இருந்தால் யார் காலிலாவது விழுந்து மகனுக்கு ஒரு வேலை தேடி கொடுத்திருப்பாள். முந்திய அனுபவம் உண்டு என்று சான்றிதழ் கேட்க கங்காதரன் அண்ட் கோவில் கால் வைக்க துணிச்சல் இல்லை. மனிதன் கூர்க்காவை விட்டு வாசல் வரை நெட்டி தள்ளச் சொல்லி அவமானப்படுத்துவான். வசந்தியால் பட்ட அவமானம் போதும், இன்னும் அலுவலகமே கொல்லென்று சிரிக்கும் அளவு அவரிடம் தொடர்ந்து அவமானப்பட தேவையில்லை. வங்கியில் இருந்த சேமிப்பெல்லாம் அம்மா அப்பா இருவரையும் கரை சேர்ப்பதில் கரைந்து போனது. மீதமிருந்த அவனது அன்றாட சாப்பாட்டிற்கும் வேலை தேடி அலைய பஸ் செலவிற்கும் போய்விட்டது. பால்காரனில் இருந்து சுற்றிலும் டீ கடை நாயர் வரை பல இடங்களில் பாக்கி வைத்து கொண்டிருந்தான். ரொம்பவே மனதை உறுத்தியது. அம்மா உயிருடன் இருக்கையில் பாக்கி பணம் கேட்டு மளிகை கடைக்காரரோ வீட்டுக்காரரோ வாசலில் வந்து நின்றதில்லை. மாதம் பிறந்ததும் அம்மா தானே மளிகை கடைக்கு போய் புத்தகத்தை காட்டி பாக்கியை தீர்த்துவிட்டு கையெழுத்து வாங்கி கொண்டு வந்திருப்பாள். அப்படியே வழியில் எதிர்ப்படும் வீட்டுக்காரரை பார்த்து மறக்காம ஞாயிற்றுக்கிழமை வந்து வாடகையை வாங்கி கொண்டு போங்கோ என்று ஞாபகப்படுத்துவாள். வேலு முதலியார் தான் கொஞ்சம் அலட்டிக்கொள்வார். வீட்டை சுற்றி பார்த்துவிட்டு புருவங்களை உயர்த்துவார். இங்கே என்ன இடிஞ்சிருக்கு, அங்கே என்ன கரை என்று ஏதாவது குற்றம் சொல்லி பார்ப்பார். அம்மா புன்னகையுடன் பதிலளித்தபடி வாடகையையும் பட்சணங்களையும் தந்து அவரை வெட்டி விடுவது வழக்கம். மனிதன் வாடகைக்கு பேயாக அலைகிறான். 10 நாள் கெடு வேறு வைத்துவிட்டு போயிருந்தான். மிகவும் தீவிரமாக யோசித்துவிட்டு வீட்டை சுற்றிலும் ஆராய்ந்தான். அம்மாவின் சொத்து ஒரு பெரிய வெந்நீர் தவளை, பட்சணம் செய்யும் பாத்திரங்கள், மிகவும் தேய்ந்து போன ஒரு வெள்ளி டம்ளர், தாத்தா உபயோகித்ததாக சொன்ன ருத்ராட்ச மாலை. அந்த காலத்தில் அவர் நேபாள் பக்கம் ராமாயணம் வாசிக்க சென்றபோது கிட்டியதாம். உண்மையான உயர்ந்த ரக ருத்ராட்ச மாலை நல்ல விலை போகும் என்று அம்மா ஒதுக்கி வைத்திருந்த இவைகளை எல்லாம் விற்றாள். ருத்ராட்ச மாலையை நகை கடைக்காரர் பல தடவை சோதித்துவிட்டு மிகவும் தயக்கத்துடன் 100 ரூபாய்க்கு விலை பேசினார். வெந்நீர் தவளையையும் மற்ற பாத்திரங்கள் கடையில் போட்டதற்கு 300 ரூபாய் கிடைத்தது. வெள்ளி டம்ளர் அம்மா அவனுக்கு கொடுத்துவிட்டு போனதொரு தங்க மோதிரம் எல்லாம் விற்று 1000 வரை சேர்த்தான். கடன்காரர்கள் வாயை பூட்ட அந்த பணம் ஓரளவு உதவியது. கையில் இருந்த மீதி சில ரூபாயுடன் மறுபடியும் வேலை தேடி பசியும் தாகமுமாக கொண்டு அலுப்புடன் வீட்டிற்கு வந்தபோது மனம் முடிந்து போயிருந்தான். அடுத்த நாள் அந்த ஜவுளிக்கடையில் போய் கேட்டு பார்ப்பது, இல்லாவிட்டால் மூட்டைப்பூச்சி மருந்து. ச்சே, அத்தனை கோழை அல்ல. வேலை கிடைக்காவிடில் புதிதாக ஒரு வேலையை அவனே தேடிக்கொள்வது. அதற்குத்தான் அவன் அப்பா வழிவகுத்து விட்டு போயிருக்காரே. அருகில் இருந்த ஓட்டலில் ஒரு கப் டீ வாங்கி குடித்துவிட்டு மீதம் இருந்த 2 ரூபாய்களை கெட்டியாக கையில் பதுக்கி வைத்து கொண்டு வீட்டுக்கு வந்து படுத்தான். தலைக்கு மேல் ஒரு கூரை இருந்தால் பட்டினியாக வயிற்றின் மீது ஈரத்துணியை போட்டுக்கொண்டு தூங்கிவிடலாம். அம்மா சொல்வது வழக்கம். வாடகை பாக்கியை தந்துவிட்டான். தலைக்கு மேல் ஒரு கூரை அவனுக்கு இன்னும் 1 மாத காலத்திற்கு இருந்தது. ஆனால் பசி அப்படி ஒன்றும் ஈரத்துணியில் அடங்கும் சங்கதியாக இருக்கவில்லை. ஒரே சமயம் பல எலிகள் புகுந்து குடலை குடைவது போன்றதொரு வேதனையில் எழுந்து உட்கார்ந்தான். உடம்பின் மீது வந்து அரும்பிய கொசுக்களை அடித்து கொன்று கோபத்தை தீர்த்து கொண்டான். பானையில் இருந்த தண்ணீரை விழுங்கினான். காய்ந்த குடல் முறுக்கிய போது தூக்கமா வரும். புரண்டு புரண்டு படுத்து அப்பாடா பசியின் களைப்பிலேயே அவன் எப்படியோ தூங்கி போனான்.